ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தியில் கொத்து ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், கருவேப்பிலை, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, முட்டை. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்குங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குடமிளகாய் சேர்த்துக்குங்க. நீங்கள் மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்குங்க, பச்சை மிளகாய். நான் வந்து குடமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கொஞ்ச நேரம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஓரமாக மசாலாலாம் ஒதுக்கி விட்டு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அதை கருக்கிக்கணும். இப்போ முட்டையை வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டிலே ஈஸியாக இந்த மாதிரிலாம் செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சப்பாத்திலாம் மீந்து போயிடுச்சுன்னா இந்த மாதிரி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து இப்போ சப்பாத்தி போட்டு தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், வீட்டிலே தயாராகிடுச்சு. சப்பாத்தி கொத்து ரொட்டி வந்து தயாராகிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இது எல்லாமே நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், சுவையான ருசியான சப்பாத்தி கொத்து ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு விட்டு நீங்கள் சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், வீட்டிலே இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.